வணக்கம், நான் சோஃபியா. 39 சைஸ்க்கு எப்படி ஒரு கிராஸ் கட் பிளவுஸ் போடலான்னு இப்போ செஞ்சு காட்டுறேன். அதாவது நான் இப்போ ஒவ்வொரு சைஸ்க்கா நான் எல்லா ஒரு 8 வகையான பிளவுஸ் மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு சைஸ்க்குமே அந்த 8 வகையான பிளவுஸ் மெத்தடையும் நான் வெட்டி காமிச்சிட்டு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 26 சைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 39 சைஸ்க்கு அந்த 8 வகையான பிளவுஸ் டிசைனையும் நான் கட்டிங் போட்டு காட்டுறேன். இந்த வீடியோவில் கிராஸ் கட்டிங் எப்படி போடலான்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பின் பக்கம் தான் அளவெடுக்கணும் பிளவுஸ்ல. அப்ப பின் பக்கத்துக்கு நான் பின் பாட்டை வெட்ட போறேன். இதுக்கு தேவையான பிளவுஸ் உயரம் இந்த 39 சைஸ்க்கு 14.5 வரையும் வச்சுக்கிறலாம். இல்லை உங்களுக்கு அதோட ஒரு 1/2 இன்ச்சு கூட வேணும்னா நீங்கள் 15 வச்சுக்கிறலாம். ஆனால் 14 இன்ச்சு போதும் 39 சைஸ்க்கு. இப்போ நான் கீழே அதே மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்கு உயரம் பிளவுஸ்ட உயரம் 14.5. கீழே மடிச்சு தைக்க உங்களுக்கு 1/2 இன்ச்சில் தைக்க முடியும்னு அடிச்சு திருப்பிடலாம். அப்படியே லைனிங் பிளவுஸா இருந்தா. இல்ல ஒரு பீஸ் கொடுத்து திருப்புனா இன்னும் அழகா இருக்கும், சுருங்காது பின் பக்கம். அப்ப அதுக்கு 1/2 இன்ச்சு போதும். இல்ல எம்மிங் பண்ணி தைக்கணும்னு நினைச்சா 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கீழே விட்டுக்கிறங்க. நான் இதுல எனக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கே நான் மார்க் பண்றேன். கீழே 1/2 இன்ச்சு. இது தையலுக்கு தான். இதுல நீங்க எவ்வளவு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ எவ்வளவு விட்டாலும் இது மடிப்பட்டு தையலுக்கு போயிடும். எங்களோட உண்மையான ரெடி அளவுன்னு சொன்னா இந்த 14.5 இன்ச்சு தான் ரெடி அளவு. உயரம் பிளவுஸ் உயரம் இந்த 14.5 இன்ச்சு தான் உங்களுக்கு சரியான அளவு. 14.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோட் போட்டுக்கிடுவோம். இதுதான் இந்த ஃபுல் பிளவுஸ் லென்த்து 14.5 இன்ச்சு. அடுத்தது மேல ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போதும். நான் இப்ப இதுல 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு, இதுவும் தையலுக்கு 1/2 இன்ச்சு. அடுத்தது இந்த சார்ட் பிரகாரம் 39 சைஸ்க்கு ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஷோல்டர் 5.8. நம்ம டேப்ல 6 வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன சின்ன கோடா இருக்கும். அதுல 5க்கு அடுத்து 8வது 5.8ங்கிற அளவு தான் சரியான ஃபார்முலா வைஸ் பிரகாரம். நீங்க இப்படி புள்ளி பாயிண்ட் கணக்குல எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ற மெத்தடுக்காக இது சொல்றேன். நீங்க இதை 6 ஆக்கிக்கிறலாம், 6க்கு வச்சுக்கிறலாம். இல்ல அந்த 5.8 தான் சரியா வைக்கணும்னா அந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் வச்சுக்காட்டு சரியா 5.8க்கு மார்க் பண்றேன். இந்த ஸ்கேல்ல அந்த 6க்கு முடியறதுக்கு முன்னாடி, இப்ப இந்த 6 இருக்குது, இந்த 6 முடியறதுக்கு முன்னாடி 5.8ன்னு சொன்னா இந்த புள்ளியில தான் வரும். இதுதான் அந்த 5.8. நீங்க அதை 6ஆவே வச்சுக்கிறலாம். அடுத்தது கீழே அதோட ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்க்கணும். அப்ப அந்த 5.8ஓட 1/2 இன்ச்சு சேர்த்து ஒரு 6.25க்கு மார்க் பண்றேன். இது ஷோல்டர் 6.25. இது 6.25. இது நான் 5.8க்கு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்க 6ஆவே வச்சுக்கலாம். அடுத்தது இந்த முடியுது, இந்த 6.25 முடிகிற இடத்துல தான் உடம்பு மார்க் பண்ணணும். இதுக்கு நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இந்த கோட்ல எவ்வளவு மார்க் பண்ணணும்னு சொன்னா நான் ஃபார்முலா வைஸ் பிரகாரம் கணக்கு பார்த்ததுல 10.25 உடம்புக்கு நீங்க மார்க் பண்ணணும். 10.25 ஃபர்ஸ்ட் நேரம் இந்த அளவுல இருந்து எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு 10.25 வர்ற இடம். அப்ப இந்த 10.25 இப்ப இந்த அளவை விட 1 இன்ச் குறைச்சு தான் இடுப்புக்கு மார்க் பண்ணணும் ஃபார்முலா வைஸ் பிரகாரம். உங்களுக்கு இதை குறைச்சா 9.25 வரும். அது 1 இன்ச்சு டாட் போக 8.25 தான் கடைசியா வரும். இந்த இடத்துல உங்களுக்கு இடுப்பு சிலருக்கு கூட இருக்கலாம், சிலருக்கு குறைய இருக்கலாம். என்ன அளவு வருதோ அதுல 4ஆ பிரிச்சுட்டு ஒரு பகுதியா மார்க் பண்ணுங்க. இப்ப நான் இதுல ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 9.25க்கு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இந்த 2 கோடையும் சேர்த்துடணும். உடம்புட பகுதியையும் இந்த இடுப்புட பகுதியையும் சேர்த்துடணும். இதுக்கு பிறகு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. இல்ல 1 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இந்த கொடை கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. இதையும் இதோட சேர்த்து விட்டுருங்க. இதுவும் நம்மளுக்கு தேவை. இதை வெட்டிடக்கூடாது. இது தையல். இப்ப இதுல நான் 1 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். நீங்க 2 இன்ச்சு வரையும் தையலுக்கு விட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு எடுக்கணும். சரியா அந்த சென்டர் பாயிண்ட்ல நேரா ஒரு 1.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறோங்க. 1.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு இந்த ஷோல்டர் இருக்குது, இதுக்கும் நாங்க 2க்கும் நடு சென்டர்ல பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த புள்ளிய கொண்டாந்து இந்த கோடோட சேர்த்து விட்டுருங்க. அவ்வளவுதான். அப்ப இதை சேர்த்து விட்டுட்டு இதுதான்
பின் கைட வளைவு. கழுத்து வந்து அந்த ஃபார்முலா வைஸ் பிரகாரம் பாக்குறதுல வந்து 2.25 to 3 இன்ச் வச்சுக்கிறலாம். அந்த 39 சைஸ்க்கு உங்களுக்கு 2.25 போது. ரொம்ப இதுவே 2.25 நல்ல அழகா விரிஞ்சுதான் வரும். இல்ல நான் 3 வச்சுக்கிறேன்னா நீங்க 3 இன்ச் வச்சுக்கிறலாம். இப்ப நான் வந்து இந்த 2.25க்கு மார்க் பண்றேன். பின்னுக்கு வந்து இறக்கம் வந்து அது உங்களோட ஆப்ஷன் தான். 10 இன்ச் வரையும் வச்சுக்கிறலாம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வச்சுக்கிறங்க. நான் வந்து 8.5க்கு மார்க் பண்றேன். அதுலயும் இதுல என்ன டிசைன் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்கே மார்க் பண்ணிட்டேன். இந்த கழுத்துட இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. இந்த கெப்பு கழுத்துக்குள்ள கெப்பு வந்து 2.25 இன்ச். அடுத்தது இந்த நேர டாட் ஒண்ணு போடணும் பின்னுக்கு. இந்த 2 ஷோல்டருக்கும் நடுவுல நேரா கோடு போட்டுக்கிறோங்க. ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு கீழே இருந்து கோடு போட்டுக்கிறணும். 1 இன்ச் 2 பக்கமும் 1/2 இன்ச். இது வந்து 1 இன்ச் இந்த டாட்டு. இந்த லென்த் வந்து 4 இன்ச். உயரம் 4 இன்ச் 1 இன்ச் ஆகலாம். இவ்வளவுதான் பின்பக்க பாட்டு. இது அப்படியே வெட்டி எடுத்துருக்கோம். இப்ப நாங்க கீழே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவும் சைட்ல வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவும் நான் தையலுக்கு விட்டுருக்கிறேன். இப்ப பின்பக்கம் எடுத்த அளவே கொண்டாந்து இந்த இடத்துல தையலுக்கு நாங்க விட்டுருக்க இடம் போக மீத இடத்துல இந்த துணியை அப்படியே முன்பக்க பாட்டை வச்சிருங்க. வச்சுட்டு அப்படியே சரியா இந்த ஆமோல அப்படியே எடுத்துருங்க கை வளைவை. அதே மாதிரி இந்த சைடு வர்ற நேரம் இந்த சரிக்காம இப்படி நேரா இருக்கிற பாட்டையே அப்படியே எடுத்துறேன். நாங்க சரிச்சு மார்க் பண்ணக்கூடாது முன்பக்கம் மாதிரி. அடுத்தது கழுத்துக்கும் இந்த இடத்த மார்க் பண்ற இடத்த மட்டும் போட்டுட்டு இறக்கம் வந்து இதை விட குறைவா தான் வைக்கணும். இப்ப நான் அதை அப்படியே மார்க் பண்றேன். இதை அப்படியே நேரம் எடுத்துடணும். இப்ப இதை எடுத்துட்டு இந்த கழுத்துக்கு வந்து நாங்க பின்னுக்கு வந்து 6.5 இன்ச் வரையும் வச்சுக்கிறலாம். உங்களுக்கு 6.5 இன்ச்சே நான் வைக்கிறேன். முன் கழுத்துக்கு 6.5 இன்ச் இறக்கம் வச்சுட்டு 6.5 இன்ச்சுக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். இதோட வளைச்சுக்கிறணும். அடுத்தது இந்த ஆமோல் வளைவு வச்சிருக்கிறோம். இதுதான் பின்னுக்குள்ள வளைவு. முன்னுக்கு வர்ற நேரம் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு குறைச்சுக்கிறணும் முன் கைக்கு. அப்ப அந்த 1/2 இன்ச்சு அப்படியே மேல இருந்து இப்படி வந்து இப்படி உள்ளுக்கால ஒரு 1/2 இன்ச்சு முன்பாட்டுக்கு மட்டும். அதுவும் இந்த நடு சென்டர்ல மட்டும்தான். மற்றபடி இந்த இடத்துல எல்லாம் அதே மாதிரியே போயிடணும். இந்த 1/2 இன்ச்சு இந்த இடத்துக்கு வந்துடணும், குறைச்சிடணும். அடுத்தது இந்த டாட் போடணும். இந்த டாட் வந்து இந்த ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டர்ல 2 ஷோல்டருக்கு நடுவுல நேரா புள்ளி ஒன்று வச்சுக்கிறோங்க. அந்த புள்ளிக்கு நேரா கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு இந்த இடத்துல நாங்க வந்து உடம்பு வந்து ஃபார்முலா வைஸ் பிரகாரம் நாங்க வந்து 10.25 தான் வச்சிருந்தோம். அப்ப அந்த செஸ்ட் பாயிண்ட்டும் எங்களுக்கு 10.25 தான். இப்ப இந்த உடம்புல வந்து 10.25 இந்த இடம். அப்ப இந்த நேர ஷோல்டருக்கு நேர கோடு போட்டுட்டு 10.25க்கு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க. 10.25 மேல ஷோல்டருக்கு நாங்க 1/2 இன்ச் இது ஃபுல்லாவே தானே எடுத்திருக்கிறோம். அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச்சையும் சேர்த்து 11.25க்கு மார்க் பண்ணுங்க. அந்த 11.25 அதாவது இந்த தையலுக்கு 1/2 இன்ச்சையும் சேர்த்து, இல்ல இந்த தையல் 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்க 10.25 மார்க் பண்ணிக்கிறலாம். மேல புடிச்சு தைக்கல அது என்ன இடம் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறலாம். அவ்வளவுதான். இப்ப 10.25 போயிடுச்சு. அதுக்கு பிறகு இந்த டாட்டுக்கு வந்து உயரம் வந்து 2.5 இன்ச்சு போடலாம். இந்த 2.25 இன்ச்சு உயரம் வைக்கலாம். டாட்டோட வித் அகலம் வந்து 2.5 இன்ச்சு. இப்ப உயரம் வந்து நான் 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்றேன். இந்த மேல இருந்து 2.25 இன்ச்சு உயரத்துக்கு கோடு போட்டுக்கிடுவோம். அடுத்தது இந்த இடம் இருக்குது, இந்த அகலம் அந்த டாட்டுக்கு, இது வந்து நடுக்கோட்ல இருந்து 2.5 இன்ச்சுக்கு போடணும். அப்ப 2 பக்கமும் 1.25 இன்ச்சு வர்ற மாதிரி டாட்டோட அகலம் இருக்கணும். 1.25 இன்ச்சு அகலம். இது வந்து 2.5 இன்ச்சு டாட்டு. இந்த டாட்டோட உயரம் வந்து 2.25 இன்ச்சுக்கு நான் வச்சிருக்கிறேன். இந்த செஸ்ட் பாயிண்ட் வந்து 10.25. இவ்வளவுதான். அடுத்தது இந்த டாட் முடியுது. இந்த டாட் முடிகிற இடத்துல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேல தள்ளிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிடணும். 2 பக்கமும் 1/4 இன்ச் பரார 1/2 இன்ச். அதே மாதிரி இந்த எண்டு முடியுது. இந்த இடத்துல இருந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு தள்ளிட்டு இதுலயும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு
டாட் பிடிச்சிடணும். 2 பக்கம் 1/4 இன்ச். அப்ப இந்த டாட்டும் 1/2 இன்ச் தான் பிடிக்கணும், இந்த டாட்டும் 1/2 இன்ச் தான் பிடிக்கணும். இது மட்டும் தான் 2 இன்ச் பிடிக்கும். இப்ப நாங்க பட்டி ஷேப் கொடுக்கணும். இந்த மேல இருந்து 1.5 இன்ச்சுக்கு மேல இருந்து கோடு போட்டுக்கிறணும். இந்த சைட்டுக்கு வந்து 1 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கிறணும். இப்ப இந்த புள்ளியையும் இந்த நடு புள்ளியையும் கொண்டாந்து சேர்த்துறணும். அதே மாதிரி இந்த சைடு புள்ளியையும் இந்த நடு புள்ளியையும் சேர்த்துறணும். இவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி தான் வெட்டுறது. இப்ப இந்த பட்டிய வந்து நான் வெட்டி எடுத்துறேன் முன்பக்கம். அதே மாதிரி இந்த கையையும் குடைஞ்சு எடுத்துடணும். முன்பக்கம் வந்து நாங்க விட்டு வெட்டி இருக்கிறத குடைஞ்சு எடுத்துடணும். இப்ப இதுதான் பட்டி பீஸ். இது முன்பாட்டு, பின்பக்க பாட்டு. இது வந்து பின்பக்கம். இப்ப இந்த துண்டு வெட்டி எடுத்தாச்சு. அடுத்த ஸ்லீவ் எடுக்க போறோம். ஸ்லீவ்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு அளவு ஸ்லீவ் உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லீவ் வச்சுக்கலாம். அந்த உயரம் போக தையலுக்கு கீழே 1 இன்ச்சு, மேல ஒரு 1/2 இன்ச்சு, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேங்க. இப்ப நான் வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து இப்போ ஒரு 7 இன்ச்சு உயரம் எடுத்திருக்கிறேன். அப்ப 1 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கிறேன். கீழே 1/2 இன்ச்சு, மேல 1/2 இன்ச்சு. அப்ப அந்த 7 இன்ச்சு உயரம் ஃபுல்லாவே இருக்குது. அப்ப அதுக்கு மேல இருந்து நாங்க ஒரு 3 இன்ச்சுக்கு டவுன் பண்ணணும். அந்த உயரம் மேல மார்க் பண்ண இடத்துல இருந்து அந்த டவுன் பண்ண இடத்துக்கு நேரா கோடு போட்டுக்கிறணும். அடுத்தது கீழே அடி அகலம். இந்த கையில அடி அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும். உங்களோட கையில அடியில டேப்ப எந்த அளவு உயரம் எடுக்கிறீங்களோ அந்த அளவு உயரத்துல அடியில எவ்வளவு அளவு வருதுன்னு பார்த்துட்டு அதை பாதியா பிரிச்சு போடுங்க. இப்ப இதுல வந்து இந்த 39 சைஸ்க்கு வந்து நான் வந்து 6.25க்கு மார்க் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு அளவு வருதோ அதை மார்க் பண்ணுங்க. இது 6.25. அப்ப இங்க என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச்சு குறைச்சுதான் இந்த இடத்துல வரும். அப்ப 7.25க்கு மார்க் பண்றேன். 7.25க்கு மார்க் பண்ணிட்டு இதை கோடு போட்டுக்கிறணும். இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம உடம்புல விட்டுருக்குறோம். அந்த 1.5 இன்ச்சை இங்க மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணியாச்சு. அப்ப இதையும் சேர்த்து விட்டுறணும். இப்ப இந்த நாங்க மார்க் பண்ணிருக்கிறோம் இந்த இடத்துல இருந்து இந்த ஃபுல் உயரம் 2 முடியுது, அதுக்கு நேரா சைட்டா இப்படி கோடு போட்டுக்கிறோங்க. கோடு போட்டுட்டு இந்த கோட்டுல இப்ப இந்த கோடு எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப இது 8 இருக்குது. அப்ப நடுவுல 2க்கும் சென்டரா 4 இன்ச்சுக்கு இந்த பக்கத்துக்கு 4, அப்படி 4 வர்ற மாதிரி புள்ளி வச்சுக்கிருவோம். இதுல ஒரு புள்ளி வச்சுக்கிருவோம் வெளியே. இதுல நடுவுல உள்ளுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி புள்ளி வச்சுக்கிறோங்க. இந்த மேல இருக்குது இந்த கோடு, இதுல இருந்து அப்படியே நேர மேல தூக்கி கொண்டாந்து இந்த புள்ளியோட சேர்த்து இந்த கோட்டுல கொண்டாந்து சேர்த்து விட்டுறணும். அவ்வளவுதான். இது மேல் கை. அதே இத அப்படியே மேல இருந்து கொண்டு வந்து கீழே இறங்கி இந்த உள் புள்ளியோட சேர்த்து விட்டுறோம். சேர்த்து இந்த புள்ளியோட வந்துடும். இவ்வளவுதான். இது வந்து மேல் கை. இது வந்து உள்ளுக்கு முன் கை 1/2 இன்ச்சு குறைச்சு இதோட வந்து சேர்த்து விட்டுறோம். இப்ப இது வந்து ஃப்ரண்ட் பார்ட், அதுதான் பேக் பார்ட். இப்ப இதை விரிச்சு வெட்டிடுவோம். இதை வெட்டி எடுத்தாச்சு. இப்ப இதை வெட்டி முடிச்ச பிறகு இந்த உள் கையை திருப்பி இப்படி உள் பக்கத்தை மட்டும் இந்த பகுதியை குடைஞ்ச எடுத்துருவோம். இதுதான் இப்படி பாக்குற நேரம் இது தையலுக்கு போயிடும். இதுதான் முன் கை, இது வந்து மேல் கை, பின்னாடி உள்ள கை. இப்ப இதை எப்படி துணியில மார்க் பண்றதுன்னு காட்டுறேன். இப்படி துணியை எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க அடிப்பகுதியில வந்து ஸ்லீவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவை வந்து கீழ்பகுதியில இப்படி வச்சுட்டு விரிச்சு வச்சு, இதுல வந்து உங்களுக்கு உயரமான கையா இருந்தா சப்போஸ் கீழே உயரம் வரும். நான் இது சின்ன கைனால இப்படி வச்சு காட்டுறேன். இப்படி வச்சுட்டு இது வந்து முன்கை, இந்த குறைஞ்ச பகுதி முன்கை, இது வந்து பின்கை. அப்ப இந்த பக்கத்துக்கு கீழே ஸ்லீவை வெட்டி எடுத்துருங்க. இந்த ஸ்லீவ் எடுத்த பிறகு இந்த துணி போயிரும். இந்த துணி போன பிறகு ஏதாவது ஒரு கார்னர் மூளைய புடிச்சிட்டு அந்த மூளையில தான்
இந்த துணியை வந்து போடலாம். அந்த எண்டுல தான் போடணும், அப்பதான் ஃபுல் கிராஸ்ல வரும். இப்ப இப்படிதான் ஸ்லீவ் நான் மார்க் பண்ணிருக்கிறேன்னு சொன்னா இந்த எண்டுல தான் நீங்க போடணும். ஒன்னும் இந்த பக்கத்துல போடலாம், இல்லாட்டினா இந்த பக்கத்துல இப்படி. அப்பதான் இந்த கிராஸ் கட்டிங் சொல்றது. இந்த எண்டுல இப்படி போட்டாதான், இப்படி நேரா போட்டுட்டா இது நேர் கட்டிங், இப்படி போட்டா இது நேர் கட்டிங். இதை நீங்க இப்படி கிராஸாவோ இல்லாட்டி இப்படி கிராஸாவோ வச்சாதான் கிராஸ் கட்டிங். அப்பதான் இந்த பிளவுஸ் வந்து இழுப்படும் துணி. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்லீவை இப்படி வச்சு மார்க் பண்ணிட்டு துணியில, அடுத்து இப்படி கிராஸ் கட்டிங் இந்த இடத்துல வச்சுக்கிறங்க. மீதமுள்ள பாட்டுல இந்த பின் பக்கம் இருக்கிற துணியில வந்து இதுல வந்து எங்களோட பெக் பாட்டையும் மீதமுள்ள பகுதியில பட்டி பீஸையும், இந்த பக்கத்துல பட்டி பீஸ், இது இவ்வளவு துணி இருக்குது. இது வந்து ஒரு 90 பாயிண்ட் துணி தான். எவ்வளவு தாராளமா இருக்கு பாருங்க துணி. இந்த பக்கம் பின் பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த முன் பக்கம் போட்டுட்டு இங்க கீழே வந்து கைக்கு இன்னும் வேணாலும் உயரமும் வச்சுக்கிறலாம். அப்படி நீங்க ஒரு பேப்பர் கட் போட்டுட்டு அதுக்கு பிறகு பிளவுஸ்ல வெட்டுங்க, உங்களுக்கு சரியா வரும். இதுதான் 39 சைஸ்க்கு கிராஸ் கட்டிங் எப்படி வெட்டுறதுன்னு நான் செஞ்சு காட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட், இதுல என்ன வேற என்ன சந்தேகம் வந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி தையல்ல தைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு தையல்ல தெரியணும்னு ஆசைப்பட்டு தைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் ஒவ்வொரு சைஸ்க்கு நான் போடுறேன். இப்ப இந்த 39 சைஸ்க்கு கிராஸ் கட்டிங் போட்டிருக்கேன். மற்ற பிளவுஸ் மெத்தடுகளும் நான் தொடர்ந்து போடுறேன். தேங்க்யூ.